ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் சிலிண்டரோட அளவை எப்படி நம்ம குறைக்கிறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். நான் சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சிலிண்டர் கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெப் நம்பர் 1, உங்கள் வீட்டில் காலியான பவுடர் டப்பா இருந்ததுன்னா அதை தூக்கி போடாதீங்க. பவுடர் ஃபுல்லாகவே தீர்ந்து போயிடுச்சு, டப்பா வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு குப்பையில் போடாமல் இதை ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்காக மாற்ற போகிறோங்க. மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். இதில் இன்னொரு பவுடரை உள்ளே கொட்ட போகிறோங்க. அதாவது உங்கள் வீட்டில் ப்ளீச்சிங் பவுடர் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பவுடரை இதுக்குள்ளே ஃபில் பண்ணி விட்டுட்டு பாத்ரூமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஓட்டை இருக்கிறதுனால அப்படியே நம்ம ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. பவுடர் எப்படி நம்ம கொட்டுவோமோ அதே மாதிரி அந்த ப்ளீச்சிங் பவுடரை பாத்ரூம் ஃபுல்லாகவே தூவி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்கோலை வச்சு மூடி பகுதியை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளீச்சிங் பவுடரை இதுக்குள்ளே போட்டு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கோலமாவு எது வேணுனாலும் இதுக்குள்ளே போட்டு விட்டுக்கலாம். நீங்கள் ஸ்பூன் போட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் டைப்பில் இருக்கக்கூடிய பாக்ஸில் யூஸ் பண்ணும்போது பவுடரும் அதிகமாக தேவைப்படாது, அதே சமயம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்துடலாங்க. எல்லார் வீட்லையும் அரிசிக்கு அப்புறமா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தாங்க. கடையில் வாங்குற மாவாக இருந்தாலும் சரி, அல்லது முழு கோதுமையாக வாங்கி அதை நல்லா அலசிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வர அந்த கோதுமை மாவாக இருந்தாலும் சரி, சீக்கிரமாகவே உங்களுக்கு வண்டு வச்சிருதா? கவலையே விடுங்க. கோதுமை மாவில் வண்டு, பூச்சி, புழு, நூலாம்படை எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். எப்போவுமே கோதுமை மாவு நீங்கள் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அதை நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த மெத்தடில் உங்களுக்கு பழைய கோதுமை மாவாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு சில புழுக்கள் இருக்கும், வண்டுக்கள் இருக்கும். அதோடு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது எல்லா மாவுமே நமக்கு சீக்கிரமாகவே கெட்டு போயிடுங்க. அதனால் முதல்ல ஒரு அரிசி மாவு சலிக்கிற சலடையை வச்சு ஃபுல்லாகவே சலிச்சு எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு பாக்ஸில் எப்போவுமே ஈர ஸ்பூனை யூஸ் பண்ணாதீங்க. ஈரம் லைட்டாக பட்டாலுமே மாவு ஐட்டம் எல்லாமே நமக்கு சீக்கிரம் வீணாக போயிடுங்க. கோதுமையை மிஷினில் அரைச்சிட்டு வரும்போது நல்லா சூடாக இருக்குங்க. அந்த மாவை நல்லா பரப்பி விட்டுட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போ தான் வண்டு பூச்சி புழு வராமல் இருக்கும். சரி, நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அதுலேயே 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே ஒரு மூட்டை மாதிரி முடிச்சு நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் மாவோட கலக்காமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி நீங்கள் கோதுமை மாவில், கடலை மாவில், அரிசி மாவில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா 6 மாதம் என்ன 1 வருஷம் ஆனாலுமே அந்த மாவில் வண்டு, பூச்சி, புழு, நூலாம்படை எதுவுமே வராதுங்க. மாவு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எப்போ வேணுமோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா ஒரு 10-15 மிளகை மட்டும் கோதுமை மாவுக்குள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலுமே வண்டு, பூச்சி, புழு வரவே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவசியம் நம்ம வீட்டில் கோதுமை மாவு அப்படிங்கிறது ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா தீக்காயங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது ஏற்படுது அப்படின்னா அந்த கோதுமை மாவை அந்த இடத்துல வைக்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூடை ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த தீக்காயம் அதிகமாக பரவாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்துடலாம். இதில் கேஸ் சிலிண்டரை எப்படி மிச்சப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோங்க. மேக்ஸிமம் பாலை ஃப்ரிட்ஜில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து டேரெக்டாகவே பாத்திரத்தில் ஊற்றி பாலை காய வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பால் ஏற்கனவே நல்லா சில்னஸ்ல இருக்கு. அதை டைரக்டா பாத்திரத்துல சேர்த்து நம்ம பால் காய வச்சோம் அப்படின்னா அதிகமான கேஸ் சிலிண்டர் தேவைப்படுங்க. அந்த சில்னஸ் எல்லாமே குறைஞ்சு அதுக்கப்புறம் பால் பொங்க ஆரம்பிக்கும். அதுக்கு பதிலாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த பொருள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து நீங்கள் சூடு பண்ணுறதுனாலுமே ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அது ஒரு 10 செகண்ட் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ சில்லுன்னு இருக்கக்கூடிய பாலை அந்த பாத்திரத்தில் ஊற்றுனீங்க அப்படின்னா சில்னஸ் எல்லாமே நமக்கு குறைஞ்சி போயிடுங்க. 5 நிமிஷத்தில் பொங்க வேண்டிய பால் 2 நிமிஷத்தில் நமக்கு பொங்கி வந்துடும். அதாவது நமக்கு கேஸ் சிலிண்டரும் மிச்சமாகும், அதே சமயம் சீக்கிரமாகவும் பால் பொங்கிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா, மாம்பழ சீசன் வரப்போகுது இல்லையா? சம்மர் டைமில் மாம்பழம் எக்கச்சக்கமாக கிடைக்குங்க. இப்போயே 1-2 கடைகளில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ரேட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. யாருக்கெல்லாம் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நீங்கள் ரேட் அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு வரக்கூடிய மாம்பழம் சீக்கிரம் கெட்டு போகாமல் அழுகி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். இப்போது மாம்பழம் நீங்கள் அதிக காசு கொடுத்து வாங்கிட்டு வரீங்க. வீட்டுக்கு வந்தோடனே எல்லா மாம்பழமும் ஒரே நேரத்தில் பழுத்துருச்சு, ஒரே நேரத்தில் எங்களால் சாப்பிட முடியாது அப்படிங்கும் போது அதோட காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தேங்காய் எண்ணெயோ அப்படி இல்லைன்னா சமையல் எண்ணெயோ ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா அதிக தூரமே அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்கள் அப்ளை பண்ணி வைக்கும் போது அதுக்குள்ளே காற்றோட்டம் போனால் மட்டும்தான் அந்த பழங்கள் சீக்கிரமாகவே பழுத்து போயிடுங்க. இந்த மாதிரி நம்ம எண்ணெயை வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது அதுக்குள்ளே காற்று போகாது. ஸோ பழங்கள் சீக்கிரம் பழுக்காது, அழுகி போகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா? முடியல கை வச்சா கையோட கலண்டுட்டு வருதா?
தலையில் சீப்பே வைக்க முடியல, சீப்பு ஃபுல்லாக முடியாக தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே விடுங்க. முடி கொட்டின இடத்துல 7 நாளில் புதிய முடி வளர்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல். இதில் வெறும் மூலிகை பொருட்கள் மட்டும்தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலங்க. மூலிகை செடிகள்லேருந்து டேரெக்டாக மூலிகையை பறித்து நம்ம வீட்டிலேயே நம்ம கைப்பட இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான மூலிகை வந்து நம்ம சேர்த்துருக்கோங்க. பூக்கள், காய்கள் எல்லாமே சேர்த்துருக்கோம். இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 7 நாளில் முடி கொட்டின இடத்துல புதிய முடிகள் வரும். முடி கொட்டுற பிரச்சனை சரியாகும். அது மட்டும் இல்லாமல் பொடுகு தொந்தரவும் உங்களுக்கு சரியாகுங்க. முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் உங்களுக்கு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்டில் 3 ப்ராடக்ட் இருக்குங்க. ஹேர் ஆயில், நலங்கு மாவு, சீகக்காய், மூணுமே பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட் தாங்க. 100% நேச்சுரல், 100% ஹோம் மேடுங்க. ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் எப்போவுமே வருஷமெல்லாம் நம்மக்கிட்ட இந்த 3 ப்ராடக்ட்டும் சேர்த்து வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீங்க. நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். 3 ப்ராடக்ட்டும் சேர்ந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க. கால் கிலோவாக வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர், அரை கிலோ வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர். 3 ப்ராடக்ட்டும் ஒரே சமயத்தில் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீங்க. 2 ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு தனியாக ஆஃபர் இருக்குங்க. ஆஃபர் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருக்கா? சின்ன வயசுலேயே முடி நரைச்சு போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அல்லது எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு ஆனால் முடி கருப்பாக இருந்தால் பரவாயில்லையே நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே விடுங்க. உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க. இந்த பழம் உங்கள் வீட்டில் இருந்தால் போதுங்க. இது என்ன பழம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க? சொல்கிறேங்க. இந்த இலையை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? முருங்கை இலை மாதிரி இருக்குது. இந்த பழத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? குட்டி குட்டி அந்த நாவல் பழம் மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த பழம் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். நரைமுடி பிரச்சனையை இயற்கையாகவே இதை சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. நம்ம கெமிக்கல் கலந்த டைலாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பழத்தையும் இதோட இலைகளையும் நல்லா அரைச்சி தலையில பூசினோம்னாவே போதும். ஒரு 2-3 டைம் பூசும் போதே நமக்கு முடி எல்லாமே கருப்பா மாறிடும். எத்தனை வயசானவங்க முடியா இருந்தாலுமே ஈஸியாவே கருப்பாக்கிடும். இயற்கையான ஒரு ஹேர் டைனே சொல்லலாம். இது டை மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணுமான்லாம் கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. தொடர்ந்து ஒரு 4-5 டைம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா பர்மனண்டாவே நம்மளோட ஹேர் ஃபுல்லாவே கருப்பா மாறிடும். இந்த பழத்தை நசுக்குனா நமக்கு இங்கு மாதிரி இப்படி வருங்க. கிராமப்புறங்களில் இந்த பழத்தை இங்கு பழம்னு கூட சொல்லுவாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்களே இப்போ என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு? ஆமாங்க, கரும்பூலா மூலிகை தாங்க. இதுதான் ஒரிஜினல் கரும்பூலா. இதே போலவே பழம் வச்சுட்டு சில காட்டு செடிகள்லாம் இருக்கு. இது கரும்பூலான்னு நினைச்சு ஏமாந்துராதீங்க. இந்த மாதிரி பழத்தை நசுக்கி பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாவே இங்கு மாதிரி ஒட்டணும். இந்த பழத்தை சாப்பிடலாங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டா துவர்க்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த பழத்தை வந்து டெய்லியுமே நம்ம சாப்பிடலாம். நம்மளுக்கு உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இதை சரி பண்ணும். முக்கியமா முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நரைமுடி பிரச்சனையை ஈஸியாவே சரி பண்ணி கொடுத்துருங்க. எனக்கு தேவையான அளவு ஹேர் ஆயில் ரெடி பண்றதுக்கு நான் கரும்பூலா இலைகளையும் பழங்களையும் பறிச்சு எடுத்துட்டேங்க. இப்போ பாருங்க, ஒரு 7-8 மணி நேரம் ஆயிடுச்சு. கரும்பூலா பழத்துல இருந்து மை கிடைச்சது இல்லையா? அந்த மை எப்படி ஒட்டி இருக்குன்னு பாருங்க. ஒரு 7-8 மணி நேரம் என் கையில அப்படி சூப்பராகவே இருக்குங்க. இதை கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணி போட்டாலுமே நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகவே ஆகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரும்பூலா பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. ஆனால் காரைக்காலில் எக்கச்சக்கமா இருக்கு. நெக்ஸ்ட், இந்த கரும்பூலாவை ஆன்லைனில் இதோட பொடி பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக போட்டிருப்பாங்க. ஏன்னா எல்லா ஊர்லேயும் இது அதிகமாக கிடைக்காது. ஸோ உங்களுக்கு இந்த கரும்பூலா பொடியோ அல்லது கரும்பூலா எண்ணெயோ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. இந்த கரும்பூலா எண்ணெயை நீங்கள் கண்டினியூஸாக தேய்க்கும் போது உங்களோட நரைமுடி பிரச்சனை, இளநர பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு கியூர் ஆயிடுங்க. முடி நல்லா கருங்கருன்னு அடர்த்தியாகவும் வளரும், நீளமாகவும் வளரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஹேர் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கரும்பூலா எண்ணெய் அப்படி இல்லைனா கரும்பூலா ஹேர் டை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். பருப்பு வேக வைக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 4 நிமிஷம் ஆகுங்களா? ஆனால் 2 நிமிஷத்தில் பருப்பு அப்படியே சூப்பராக பஞ்சு மாதிரி வேக வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். இதில் கேஸ் அளவையும் நீங்கள் மிச்சப்படுத்தலாம். இப்போ துவரம் பருப்பு நீங்கள் வேக வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு துவரம் பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மாவு மாதிரி தான் இல்லைங்க, குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வாஷ் பண்ண பருப்பு பாருங்கள். இப்போ இது கூட பருப்பு வேக வைக்கிறதுக்கு யூஸ்வலாக நீங்கள் என்னென்ன பொருட்கள் சேர்ப்பீங்க? சின்ன வெங்காயம், பூண்டு, மஞ்சள் தூள், வெந்தயம், சீரகம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக எண்ணெய் சேர்ப்போங்க. நான் நார்மலாக இது எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் எப்போவுமே பருப்பு அதிகமாக சாப்பிடும்போது கேஸ் ட்ரபிள் பிரச்சனை வருங்க. ஸோ நம்ம வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பை டேரெக்டாக க்ளோஸ் பண்ணி மூடி வைக்காமல் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட உடனே அதில் ஒயிட்டாக நமக்கு வரும் இல்லையா? ஒரு 30 செகண்ட்லேயே நமக்கு அந்த ஒயிட்டாக வர ஆரம்பிச்சிடும். அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள ஒரு பவுலோ அல்லது டம்ளரோ உள்ளே வந்து நிற்க வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால எக்ஸஸாக வரக்கூடிய தண்ணி எல்லாமே அந்த பவுலில் கலெக்ட் ஆகிடும். நமக்கு எக்ஸஸாக வரக்கூடிய தண்ணி வழிஞ்சு கீழே வராமல் இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நான் எப்பவும் பார்த்தீங்கன்னா 6 விசில் விடுவாங்க பருப்புக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் 3 விசிலில் பருப்பு எந்த அளவுக்கு பஞ்சாக வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி அந்த எக்ஸஸாக வரக்கூடிய தண்ணி எதுவுமே பொங்காமல் இருக்குது பாருங்கள்.
பருப்பை நமக்கு குறைன்னு அரைச்சி போடுறதுனால நமக்கு சீக்கிரமாக வெந்து போயிடுங்க. உள்ள பவுல் போடுறதுனால நமக்கு தண்ணி வழியாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, 3 விசில் வந்துருச்சு. ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பருப்பு பஞ்சாக வெந்திருக்கு. நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆச்சரியப்படுவீங்க. அதாவது 5 நிமிஷம் வேக வேண்டிய பருப்பு நமக்கு 2 நிமிஷத்தில் வெந்து கிடச்சிருங்க. கேஸ் செலவையும் மிச்சப்படுத்திடலாம், பணத்தையும் மிச்சப்படுத்திடலாம், நேரமும் மிச்சமாகும். இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய தண்ணியை ரசத்தில் கலந்து விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு சூப்பு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப சத்தானதுங்க. துவரம்பருப்பு அப்படிங்கிறதுனால நம்ம விசில் விட்டாங்க, 3 விசில் வச்சோம். அதுவே பாசிப்பருப்பு, பைத்தம்பருப்புலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் விசிலே வைக்க தேவையில்ல, 1 நிமிஷம் வேக வச்சு டக்குன்னு எடுத்துடலாம். அந்தளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். பெண்கள் அப்படின்னாவே மருதாணி வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்குங்க. இப்போ தான் வந்துச்சு இந்த கோனு, ஃபாஸ்ட் கோனு இந்த மாதிரிலாம். ஆனால் மருதாணியிலே கோன் வைக்கிற மாதிரி எவ்வளோ அழகழகான டிசைன் வந்து போடலான்னு தெரியுங்களா? அது சிவப்பாக இருக்கும் போது நம்ம கை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பெண்களுக்கு மருதாணி ரொம்ப ரொம்ப அழகு. எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. எப்பெல்லாம் கிடைக்குதோ கையில் வச்சுப்பேன். உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, மருதாணி கையில் வச்சா 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சிருக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே விடுங்க, 5 நிமிஷம் வச்சிருந்தீங்கன்னா போதும். ரத்த கலரில் அப்படியே மருதாணி செக்கச்செவல்னு செவந்திருக்கும். இதுக்காக நல்லா விளைஞ்ச மருதாணி செடியிலேருந்து நான் இலைகளை பறிச்சுட்டு வந்துட்டேங்க. ரொம்ப முத்தி போன இலையாக பறிக்காமல் கொஞ்சம் கொழுந்து இலையாக பறித்து எடுத்துக்கோங்க. இப்போது இது அரைக்கும் போது இது கூட ஒரு 4-5 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை இருக்கு இல்லையா, சுகர், அதை வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆரம்பத்திலே ரொம்ப தண்ணி விட வேண்டாம். இது கூட இன்னொரு பொருள் வந்து சீக்ரெட்டான பொருள் வந்து சேர்க்க போகிறாங்க. இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பேஸ்ட்டை நம்ம கொஞ்சமாக ஒரு 10 சொட்டு அளவுக்கு எலுமிச்சை சாறு வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அதனால தான் நான் முதல்ல தண்ணியை கம்மியாக ஊற்றி அரைங்கன்னு சொன்னேன். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஃபில்டரை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையில் வச்சு பாருங்கள். தண்ணி வழியாமல் இருக்கும், டிசைன் மாறாமல் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? நம்ம சேனல்லையே மருதாணியை வச்சு எந்தெந்த டிசைன்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோங்க. நிறைய பேர் பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். வெறும் 5 நிமிஷம் மட்டும் கையில் வச்சுருந்தீங்கன்னா போதுங்க, ரத்தம் கலரில் செவந்திருக்கும். குழந்தைங்களுக்கு கூட இதே மெத்தடில் நீங்கள் வச்சு விடலாம். ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கையில் வச்சுருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் கண்டிப்பாக 5 நிமிஷம் வச்சுருன்னு எப்படியோ பொறுமையாக உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக செவந்திருக்குங்க. இனிமேல் கெமிக்கல் கலந்த அந்த மெகந்தி கோன்லாம் வாங்குறதுக்கு பதிலாக இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு பிரசாதம்னே சொல்லலாங்க. அந்தளவுக்கு கை செக்கச்சுவெல்னு செவக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டு அரிசியில் வண்டு வந்துருச்சா? வண்டு வந்த அரிசியை எப்படி வண்டு தனியாக அரிசி தனியாக பிரிக்கிறதுன்னு தெரியலேன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே விடுங்க. சில பேர்லாம் வண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குப்பையில் கொட்டிடுவாங்கங்க. வண்டு இப்போ கொஞ்சம் தான் வந்திருக்கு அப்படின்னா நம்ம அதை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எக்காரணத்தை கொண்டு வெயிலில் மட்டும் காய வச்சிடாதீங்க. சரி, இப்போ வண்டு தனியாக அரிசி தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு அந்த காலத்திலலாம் முறம் யூஸ் பண்ணி புடைப்பா. இப்போ இருக்க பெண்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முறம் இருக்குது, ஆனால் புடைக்க தெரியலங்க. இன்க்ளூடிங் மீ, எனக்குமே தெரியாது, ஆனால் வீட்டில் முறம் வச்சிருக்கோம். ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக செய்கிறாங்க. சரி, இப்போ வண்டு தனியாக அரிசி தனியாக பிரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அரிசி ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸோட உள்பகுதியில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அரிசியை நல்லா வந்து குலுக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி குலுக்கி விடும் போது அடியில் இருக்கக்கூடிய வண்டி எல்லாமே நமக்கு மேலே வந்து தப்பிச்சு ஓட பார்க்கும். அப்போ அதில் எண்ணெய் இருக்கிறதுனால அதில் போய் ஒட்டிக்குங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து பாருங்கள். அதாவது மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வண்டு வந்திருக்கு பாருங்கள். அந்த அரிசியில் இருக்கக்கூடிய வண்டு மேக்ஸிமம் அது மேலே வந்து ஏறி உட்காந்துருக்கு. 2 நிமிஷத்துக்கே இந்த மாதிரினா நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அதே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வண்டு மேக்ஸிமம் 99% எல்லாமே இதில் ஒட்டிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே கொட்டி 1-2 வண்டை வந்து நம்ம பொறுக்கி எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீட்டில் அரிசியில் வண்டு வந்துருச்சு இனிமேல் அப்படியே ஃபீல் பண்ணி டென்ஷன் ஆகாதீங்க. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பணத்தையும் மிச்சப்படுத்தலாம், அரிசியும் நமக்கு வீணாக போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கேஸ் செலவை மிச்சப்படுத்துறதுக்கு நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணி பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸாக இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.